நம்மளோட வாழ்க்கையில் ஹெல்த் அண்ட் வெல்த், ஹெல்த்துன்னு சொன்னீங்கன்னா ஆரோக்கியம், வெல்த்துன்னு சொன்னோன்னா செல்வம், செல்வ நிலையில் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கிறதுக்கான ஒரு மந்திர வாக்கியம், அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த வாக்கியம் சொன்னால் எல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரூஃபை பற்றிலாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அதனுடைய சயின்டிஃபிக் ப்ரூஃப், சைக்கலாஜிக்கல் ப்ரூஃப், மேத்தமேட்டிக்கல் ப்ரூஃப்னு தனித்தனி வீடியோக்கெல்லாம் போட்டு அது பெரிய சப்ஜெக்ட். அது தனித்தனியாக வீடியோ போட்டு அது அடுத்தடுத்த இதில் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, விருப்பத்தை தெரிவிங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை தனியான வீடியோவாக போட்டு நான் அதில் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து அந்த வாக்கியமும் அந்த வாக்கியம் வந்து ஏன் முக்கியமானதுன்றதை பற்றியும் சிம்பிளாக மேலோட்டமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது புல் கொடுத்தோன்னா ஒரு மாட்டுக்கு அது பாலை கறக்குது. மனுஷன் என்ன பண்ணால் அந்த ஆய்வாளர்கள் வந்து ஒரு மிஷினை ரெடி பண்ணி மாட்டுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குது அதெல்லாம் ஆய்வு பண்ணி அதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு மிஷினை ரெடி பண்ணி இந்த பக்கம் புல்லை கொடுத்து பார்த்தான். இந்த பக்கம் கருப்பாக ஒரு திரவம் தான் வந்தது, பால் வரல. இப்போது மாடு மட்டும் இல்லைங்க, மனிதர்களில் நம்மளில் கூட தாய்ப்பால் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம் இல்லையா? சரி, இப்போ இரண்டு உயிர்கள், ஒரு ஆண் ஒரு பெண் இணையும் போது இன்னொரு உயிர் வந்து உருவாகுது. ரெண்டு எனர்ஜி இணையும் போது இன்னொரு எனர்ஜி வந்து, இப்போ இது இந்த ப்ராசஸ்லாம் என்ன அப்படின்னு வந்து இவங்க நோண்டி பார்த்து எல்லாத்தையும் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால போய் ஆய்வு பண்ண முடியவில்லை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய செல், நம்மளுடைய அணுக்களாலான உடம்பு இல்லையா, இது உறுப்புகள், அதனுடைய தசை அணுக்கள், அதுக்குள்ளே உள்ள மாலிக்யூல்ஸ், ஆட்டம்ஸ், அதுக்குள்ள சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், குவார்க்ஸ்ன்னு சொல்லப்படுது, புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு வந்து அவங்க நியூட்ரினோ வரைக்கும் போயிட்டாங்க. ஹிக்ஸ் போசோன் பார்ட்டிகல்னு சொல்லிட்டு காட் பார்ட்டிகல், கடவுள் துகள்கள்லாம் பேர் வச்சு போகிறாங்க. ஒரு அளவுக்கு மேலே அது அப்படியே உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனீங்கன்னாக்கா உங்களால் அதுக்கப்புறம் வந்து போய் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இந்த முப்பரிமாண உலகத்தில், காலம் கட்டுப்படுத்தக்கூடிய இந்த முப்பரிமாண உலகத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு லெவலுக்கு தான் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். நம்மளால் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடிவில்லாத முடிவை நோக்கி நம்மளால் அது போக முடியாது. ஈவன் 1, 2 கண்டுபிடிச்சோங்க, 1, 2, 3ன்னு எழுதிக்கிட்டே போய் அதனோட கடைசி நம்பரை உங்களால் எழுத முடியுமா? எழுத முடியாது. அப்போ இன்ஃபினிட்டி லெவலில் வந்து நீங்கள் டீல் பண்ணக்கூடிய விஷயங்களில் தான் இதனுடைய ரகசியம் வந்து ஒளிஞ்சிட்ருக்கு. அதை எசன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம், எசன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். அதை அடைவதற்கும் அதை தெரிந்து கொள்வதற்கும் அதை உருவாக்குவதற்கும் மனிதனுக்கு அவன் அடுத்த டைமென்ஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனாங்க இந்த லைட், ஒளியின் வேகத்தை மிஞ்சக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடித்தால் தான் நம்மளால் அடுத்த வந்து டைமென்ஷனுக்கு நம்ம போக முடியும். அப்படி ஒரு கட்டுப்பாடுக்கு இதனுடைய சயின்ஸை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம பேசுவோம். இப்போ உலக புகழ்பெற்ற டாக்டர் ஒருத்தர் வந்து ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அவருக்கு நடந்த, அவருடைய பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நடந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொடிய நோய், அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்து, அந்த மருந்தை உடம்புல செலுத்தினா அவருடைய உடம்பு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த மருந்து வேலை செய்யவில்லை. பல பேருக்கு அது வேலை செய்யாது. அதனால வந்து அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரிக் ஒன்று பண்ணுறாங்க. இப்போ அந்த வைத்தியம் பார்க்கலன்னா அவர் உயிர் பழைக்க முடியாது. அப்போ அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாருங்கள், உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு அபூர்வமான வியாதி, பிரச்சனை, அதுக்கு மருந்து வந்து ஆய்வு நிலையில் இருக்குது. ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு வரலை. நம்ம வந்து அந்த மருந்தை வந்து கேட்டிருக்கோம், உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி, அதனால தான் இவ்வளோ நாள் டிலே ஆகுது. இன்றைக்கி அதை அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அதை நாளை காலையில் அவங்க உடம்புல செலுத்தின உடனே பட்டுன்னு உங்களுக்கு 1, 2 நாள்லேயே வந்து சரியாக போயிடும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுதான் மருந்து. இதுவரை கண்டுபிடிக்கப்படாது இருந்தது, கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஆய்வில் கண்டுபிடிக்கக்கூடியதை ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி நம்ம வர வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் ஒன்று சொல்லிட்டாங்க. அது உறவினர்களுக்கு கூட தெரியாமல், கூட இருந்தவர்களுக்கும் தெரியாமல், எல்லோர் முன்னிலையிலும் அந்த ஒரு பொய்யை வந்து அந்த டாக்டர் சொல்கிறாங்க. மறுநாள் அந்த மருந்து என்னன்னா, இவங்க ஏற்கனவே அவரோட உடம்புல செலுத்தின அந்த மருந்து தான். அந்த மருந்தை வந்து அவங்க செலுத்துகிறாங்க. அப்போது அன்னைக்கு சாயந்தரமே அவர் உடலில் வந்து பெரிய மாற்றம் தெரியுது. 2, 3 நாட்களில் அவர் குணமாயிடுறாரு. ஒரு வாரத்தில் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு, நல்ல பூர்ண குணமடைஞ்சு. அப்போ இந்த மிராக்கிள் வந்து எப்படி நடந்தது? இதுக்கு பேர் தான் பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க. உலகத்தில் உள்ள 199% டாக்டர்கள் வந்து
ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நிலையில் அவங்க பேஷண்ட்டுக்கு இந்த பிளசிபோ எஃபெக்டை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. சாதாரண சத்து மாத்திரை, ஒரு எனர்ஜி இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி இதை போட்டுட்டு இந்த இன்ஜெக்ஷன் தான் இந்த இதுக்கு, இது போட்டால் சரியாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற ஒரு தைரியத்தை கொடுத்து அது போடுறாங்க. அதுக்கும் அந்த வியாதிக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் உடல் வந்து தன்னைத்தானே அதை சரி பண்ணி அதற்கான மருந்தை ரெடி பண்ணி அவங்கள க்யூர் பண்ணி வைக்குது. இந்த மிராக்கிளுக்கு சம்பந்தமான சம்பவங்கள் வந்து சொல்லணும்னு ஆரம்பித்தோன்னா நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம். இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த வாக்கியத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்போ இதை பொதுமைப்படுத்தி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த யூனிவர்ஸ், இப்போ அண்ணாந்து பாருங்கள், வானத்தில் நட்சத்திரம் எவ்வளோ தெரியுது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா? இது அத்தனையுமே ஒரு பேலன்ஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. பிரம்மாண்டங்களை அந்தரத்தில் இருக்குது இல்லையா? எதுவுமே நடக்காமல் அது இதுபடி இயங்கிட்டு இருக்குன்னா அதற்கு காரணம் என்ன? அப்போ வானத்தில் எதுவுமே நடக்கலையா அப்படின்னா இங்கே பூமியில் நடக்கிற மாதிரி மரணங்கள், ஆக்சிடெண்ட்டுகள், நமக்கு நடக்கிற மாதிரி சம்பவம் அத்தனையும் வானத்திலையும் நடக்குது. கெட்ட விஷயங்கள், நம்ம நினைக்கக்கூடிய இயற்கை உபாதைகள் அப்படின்னு, இயற்கை பிரச்சனைகள் அப்படின்னு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்தில் நடக்குது. ஆனால் அதையும் மீறி அது தன்னைத்தானே சரி பண்ணி கொண்டு அதனுடைய இயக்கத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியது தான் ஒரு சூரிய குடும்பமும் இல்லையா? அந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடியது தான் ஒரு பூமியும் இல்லையா? அப்போ இந்த பூமியை எடுத்துக்குங்க. இந்த பூமிக்கு உள்ள ஆக்சிஜன் லெவல் வந்து அந்த ஓசோன் லேயர் உருவாக்குறதுக்கே பல கோடி வருடங்கள் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு பயன்படுத்தப்பட்டது சின்ன கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா. அது பல கோடி வருடங்களாக உருவாக்கின ஆக்சிஜனால் உருவானது தான் இந்த பூமி. அதுக்கப்புறம் பூமியை சுற்றி ஒரு ஓசோன் லேயர், அது வெளிப்புற தாக்குதலுக்கு பூமி ஆளாகாமல் இருக்கிறதுக்கு அது தன்னைத்தானே சுற்றி ஒரு கவசம் வந்து போட்டுக்குச்சு. அது அடுத்தடுத்த லேயரில் நிறைய லேயர்களாக அது பிரிஞ்சுது. இப்போ அந்த ஓசோன் லேயரில் ஓட்டை விழுந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ யாரும் பேசுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா பூமி, இந்த இயற்கை யூனிவர்ஸ் அதை தனக்குத்தானே சரி பண்ணி கொண்டு அந்த ஓட்டை அடைத்து கொண்டு வருகிறது. இன்னும் கொஞ்ச நாளில் அது தானாக வந்து அது க்யூர் ஆகி அந்த ஓட்டை இல்லாமல் போயிடும் அப்படின்னு வந்து விஞ்ஞானிகள் சொல்ல ஆரம்பித்தாங்க. இது பெரிய ஆச்சரியம், அதிர்ச்சி சயின்டிஸ்ட்டுக்கு. ரெண்டாவது விஷயம், இந்த பூமி இப்போ நம்ம மனிதர்கள் வாழக்கூடிய இந்த சூழலுக்கு வர்றதுக்கு முன்னாடி 5 முறை அழிந்து பிறந்திருக்கிறது. அப்படின்னா என்னென்னா பூமியே உடஞ்சி தூள் தூளாயிட்டு புது பூமி வந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த பூமியில் உயிர் வாழக்கூடிய தாவரங்கள், புழு பூச்சிகள் உட்பட்ட அத்தனை உயிரினங்களும் 90% மேல் அழிந்து அதெல்லாம் மரணித்து இல்லாமல் போய் திரும்பவும் புதிய உயிரினங்கள் இங்கே வந்திருக்கு. அப்போ அதுக்கு இயற்கையாக ஒரு பெரிய ஒரு விண்கல் வந்து இங்கே மோதினதோ இல்லை வேறு விஷயங்களோ அதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அப்படி காரணமாக இருக்கும்போது உண்டான அந்த புகை மண்டலமோ மற்றதோ அது வந்து லட்சக்கணக்கான ஆண்டுகள் வந்து பூமியை வந்து மூடிட்டு இருந்திருக்கு. சூரிய வெளிச்சம் உள்ளே இல்லாமல் இருட்டாகவே பூமி பல நாள் இங்கே வந்து இருந்திருக்குது. தன்னைத்தானே அது உயிர்ப்பித்து கொண்டு அதுக்கப்புறம் எல்லாம் கிளியர் ஆன பிறகு திரும்பவும் ஆக்சிஜன் உருவாக்கப்பட்டு உயிரினங்கள் உருவாக்கப்பட்டு, அப்போ ஒரு முறை பூமி அழிந்து பிறக்கும் போதும் அங்கே மிச்சம் மீதி இருக்கிற உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சியில் வேறு விதமான உயிரினங்களாக மாறி இந்த பூமியில் உருவாகி இருக்கு. இப்போது நம்ம வந்து கடைசி 5வது முறை பூமி இந்த மாதிரி அழிந்து பிறந்த போது உருவானவர்கள் தான் மனிதர்கள். இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா டைனோசர் காலம் அப்படின்றாங்க. அந்த டைனோசர் காலம் போய் கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்போ இவங்க என்னன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்து அது 1,00,000 ஆண்டுகளோ கோடி ஆண்டுகளோ கழித்து இந்த இதுலேருந்து மனித இனமும் அழிக்கப்படுமா அப்படின்றது தெரியாது. மேபி அப்படியும் நடக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பூமி எதை நோக்கி போகுதோ, என்ன நடக்கணுமோ அதை நோக்கி போய்கின்றிருக்குது. இந்த பிரச்சனைகளாம் தாங்கி அதை தாண்டி அதை தன்னைத்தானே சரி பண்ணி கொண்டு வந்திருக்கிறது இல்லையா? அப்போது நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த பூமிக்கு ஏற்பட்டதை விட. அதே மாதிரி சூரிய குடும்பம் மற்ற விஷயத்துக்கெல்லாம் மேலே நடக்குது பாருங்கள், பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் தாண்டி தான் அதுங்க வந்து சர்வைவ் ஆகி இங்கே வந்திருக்குது. அப்போது நேச்சருக்கு, பிரபஞ்சத்துக்கு இப்படி ஒரு ஆற்றல் இருக்குது. என்ன நடந்தாலும் அது அழிந்து போகாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு ஒரு ஸ்டெபிலைஸ்டு, பேலன்ஸ்டு, இதில் ஒரு நிலைத்தன்மையோடு இயங்கக்கூடிய தன்மை உடையது யூனிவர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். இப்போ இதன் அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அப்போ பூமி அப்படி இருக்குன்னா பூமிக்குள்ளே இருக்கிற தாவரங்கள், உயிரினங்கள் அத்தனைக்கும் அந்த பவர் வந்து இருக்கும் இல்லையா?
அதில் ஒன்று தான் மனிதர்கள் இல்லையா? அப்போ மனிதர்களுக்கும் அந்த பவர், அந்த யூனிவர்ஸினுடைய ஒரு பொருள் தான் நம்ம இல்லையா? இப்போ நமக்கும் அந்த பவர், அப்போ நம்ம உடலுக்கும் அந்த பவர் இருக்கும் இல்லையா? இங்கே பிரச்சனை என்னன்னா, இந்த பாடி மைண்ட் கனெக்ட் அதை பற்றி நமக்கு தெரியறதில்ல. இந்த யூனிவர்ஸினுடைய இந்த நேச்சுரல் ப்ராசஸ் அதை தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய அந்த டெக்னிக் அது நடக்கணும்னா இங்கே பாடி மைண்டு கனெக்ட், அந்த சிங்க்ரோனிசிட்டி நடக்கணும். இப்போ மைண்டு ஒரு மாதிரி நமக்கு வேலை செய்யுது, பாடியை வச்சுட்டு நம்ம ஒரு மாதிரி வேலைகள் செய்கிறோம், சிந்திக்கிறது வேறு மாதிரி இருக்குது, செயல் வேறு மாதிரி இருக்குது, ரெண்டும் சிங்காகவே இல்லாத தனம். இப்போது நம்ம பாடியை வச்சுக்கிட்டு நம்ம பாடிக்கு ஒரு உபத்திரம் வருது, இல்லை நம்ம ஒரு வேலை செய்கிறோம், ஓடி ஆடுறோம், மூட்டை தூக்குறோம், இதெல்லாம் பண்ணுறோம். எதுக்கு? நம்மளுடைய ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும். இந்த உடம்பை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன தான் பண்ணிங்கனாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 10% தான். நம்மள 10% பேரால் தான் இந்த சிங்க்ரோனிசிட்டி நடந்து அதில் சக்ஸஸ் அவங்க பார்க்க முடியும். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி முன்ன அந்த புல் பால் அந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்த விஷயமா இருந்தாலும் சரி, பாடி அதனுடைய பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10%. 90% என்னன்னு கேட்டிங்கன்னா மைண்டு, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு. ஏன் இந்த மைண்டுக்கு அவ்வளோ பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கலாக பண்ண முடியாத விஷயத்த மென்டலி நம்மளால் பண்ண முடியும். சும்மா நம்ம சாதாரண ஒரு உதாரணம் கொடுத்தோம்னா, ஒரு 10 மாடி கட்டடத்துலேருந்து கீழே குதித்து இன்னொரு 10 மாடி கட்டடத்துக்கு நம்மளால் தாவ முடியுமா? ஃபிசிக்கலாக அது முடியாது. ஆனால் நீங்கள் கண்ணை மூடி அப்படி கற்பனை பண்ணிங்கன்னா, நீங்கள் அப்படி குதித்து அப்படி போகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால் முடியும் இல்லையா? சார் அது கனவு கற்பனை அப்படின்னு தானே சொல்கிறீங்க. அந்த மைண்டின் மூலமாக தான் நம்ம அடுத்த டைமென்ஷன்ஸ்க்கு நம்மளால் போக முடியுமே தவிர இந்த ஃபிசிக்கல் பாடியை வச்சுக்கிட்டு நம்மளால் போக முடியாது. இப்போ ஒரு மந்திர வாக்கியத்தை நான் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாக்கியம் உங்களுடைய பாடியையும் மைண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மந்திர வேலையை அது செய்ய போகுது. இது செஞ்சிட்டாலே உங்களுக்கு அத்தனையும் நடந்துடும். என்ன நடக்க போகுது? இந்த ப்ராசஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பிரபஞ்சத்தினுடைய மனித வாழ்வியல் முறை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது மனிதர்கள் வாழக்கூடிய முறையில் செய்யக்கூடிய நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும். அது ஹெல்த்துக்காக இருந்தாலும் சரி, வெல்த்துக்காக இருந்தாலும் சரி, அந்த பாடி மைண்டு கனெக்ட் மூலமாக அது கனெக்ட் ஆகிடுச்சின்னா அதன் மூலமாக நடக்கக்கூடிய விஷயம் அத்தனையுமே உங்களுடைய ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் நல்லது செய்யக்கூடிய விஷயமாக மட்டுமே தான் இருக்கும். அதுதான் அந்த ப்ராசஸ். எப்படி பூமி தன்னைத்தானே பாதுகாத்து கொடுத்தோ, நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற அத்தனையும் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்கிறதோ, அதே மாதிரி பவர் நம்மளுடைய மனித உடம்புக்கும் இருக்குது, நமக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. நம்ம அந்த பாடிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அதுக்கு வைத்தியம் பண்ணி சரி பண்ண பார்க்குறோமே தவிர மைண்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அது பொருளாக நமக்கு தெரிவதில்லை. இது மூளை, அது செய்கிற வேலை, உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் கண்ணால் பார்க்குறோம். அது வேலை செய்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அறிவியலாளர்கள், மருத்துவர்கள், அது புரியுது நமக்கு. மைண்டுன்றது இதுதான் மைண்டு, இது இங்கே தான் இருக்குது அப்படிலாம் எதையுமே காட்ட முடியாது. அதனால நம்ம அது மேலே முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அது ரெண்டும் இணையும் போது தான் இங்கே மிராக்கிள் நடக்கும். அப்போ அதை எப்படி பண்ணுவது அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த வாக்கியம் என்னன்னா, இந்த இயற்கை வாழ்வியல் முறை, பிரபஞ்சத்தின் மனித இயல்பான வாழ்க்கை முறையின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவ்வளோதாங்க இந்த சென்டென்ஸு. இதை கொஞ்சம் மாற்றி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் என்ன சொல்ல வரோன்னா, த நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் லைஃப், இந்த யூனிவர்ஸினுடைய எல்லாமே எந்த விதிகளின் அடிப்படையில் இயங்குதோ அதன் அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்த பாடியும் அதன் ப்ராசஸ் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்றது தான். பிரபஞ்சத்தின் அந்த ப்ராசஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற விஷயத்தின் மீது சரண்டர் ஆகுறது, அந்த ஒரு செயல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அப்படின்றதன் மீது நம்பிக்கை வைக்கிறதுன்றது ஒன்று, அதில் சரண்டர் ஆகுறதுன்றது ஒன்று. 100% தாண்டிய நம்பிக்கை வரும்போது தான் அந்த சரண்டர் அப்படின்றது ஒன்று வரும். இப்போ நம்ம பிளாஸ்டிக்னால வர ஆபத்துகள் பற்றி கவர்மெண்ட் நிறைய பேசுகிறாங்க இல்லையா. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கடலுக்கு அடியில் கடலில் கொண்டு போய் டன்னாக கப்பலாக கொண்டு போய் பிளாஸ்டிக்கை கொட்டுறாங்க. அதனால கடல் எவ்வளோ ஆபத்தாகுது, அதனால நமக்கு எவ்வளோ ஆபத்து வருதுன்னெலாம் தெரியாமல். ஆனால் கடல் அந்த பிளாஸ்டிக்கை மட்டுமே தின்று உயிர் வாழக்கூடிய இடோனெல்லா சகையன்ஸ்கி அப்படின்ற ஒரு பாக்டீரியாவை தானே உற்பத்தி பண்ணியிருக்கு.
அந்த பாக்டீரியா எங்கேருந்து எப்படி உருவானதுன்னே தெரியல, தானே உருவாயிருக்கு. அந்த பாக்டீரியாவோட சாப்பாடு என்னன்னா வெறும் பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்கை தின்னா தான் அது உயிர் வாழ முடியும். அப்படி ஒரு பாக்டீரியாவை அது உருவாக்கியிருக்கு. அதை மனிதன் கண்டுபிடித்திருக்கான், ஆய்வுகளுக்கு உட்படுத்தியிருக்கான். அதை வந்து நம்மளால் இங்கே பூமியில் நிலத்தில் உருவாக்க முடியுமான்றதை ட்ரை பண்ணுறான். இங்கே உருவாக்கிட்டா இங்கே உள்ள பிளாஸ்டிக்கில் அதில் அழிக்கிறதுக்கு அந்த பாக்டீரியாவை பயன்படுத்துவான். நாளைக்கு அது பெரிய ஒரு பிஸ்னஸாகவோ பெரிய டெக்னாலஜியாகவோ இங்கே பயன்பட போகுது. இதை உருவாக்கியது யார்? அது மாதிரி தான் இந்த நேச்சருக்குன்னு ஒரு ப்ராசஸ் ஆஃப் லைஃப், தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ரகசியம் ஒளித்து வைத்திருக்கிறது. அதன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது என்ன, எப்படி, என்ன இதில் நடக்குதுன்றதுன அந்த ப்ரூஃப், சயின்டிஃபிக் ப்ரூஃப், சைக்கலாஜிக்கல் ப்ரூஃப், மேத்தமேட்டிக்கல் ப்ரூஃப், இது வந்து நம்ம சொல்கிற இந்த தியரிக்கு கண்டிப்பாக இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு வீடியோவாக வந்து தனித்தனியாக அதை போட்டு அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஏரியா எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அதில் ஆர்வம் இருப்பவர்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை பற்றி தனியாக போடுறேன். அது வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சார் சொல்லணும் இதேன்னா, எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அதன் மீது நம்பிக்கை இருக்கவே இருக்காது. ஒரு 21 நாட்களுக்கு அப்புறம் தான் பொதுவாக அந்த மாதிரி விஷயங்கள் மீது நம்பிக்கை வரும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ இந்த விஷயம், இந்த நேச்சருடைய இயற்கை ப்ராசஸில் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப 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 சொல்லிகிட்டே இருங்க. இந்த பாடி மைண்டு கனெக்ட் ஆட்டோமேட்டிக்காக ஏற்பட்டு அத்தனையும் உங்களுக்கு நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.